என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு பேசுவது, கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு அதிக சந்தோஷம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு விசேஷித்த வாக்குத்தத்தம் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால், நல்லா கவனிங்க, இது என்ன தேவை? அன்பு தேவை. ஆண்டவர் மேலே நம்ம அன்பு வைக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்ன அருமையான வேத வசனம்! கர்த்தர் தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! நீ வேதம் வசிக்கிறது எவ்வளோ முக்கியம் என்பதை இந்த ஒரு வசனத்தில் பார்க்கலாம். எனக்கு அருமையானே, தினசரி எவ்வளவு வாசிக்க முடியுமோ, அதாவது எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிடணுமா. ஆகாரம் சாப்பிட்றது போல வேத வசனத்தை கருத்தாய் வாசிக்கணும். அந்த வசனங்கள் மூலமாக உங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார், முகமுகமாக பேசுவார், உங்களுடைய தேவைகளை அருளி செய்வார். கர்த்தரை தேடின ஒரு பெண்ணை குறித்து லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 10:42 ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, தேவையானது ஒன்றே. மரியாள், அதாவது மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர் சேர்ந்த குடும்பம். அப்பா அம்மாவை பற்றி சொல்லியில்ல, ஆனால் இவங்களை 3 பேரை பற்றி தான் வாசிக்கிறோம். அதில் மரியாளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. நல்லா கவனிங்க. 1008 காரியத்தை யோசித்து கவலைப்பட்டு அது செய்யலை, இது பண்ணலாமா, அந்த இதுக்கு போகலாமா, அங்கே போகலாமான்னு குழப்பாதீங்க. ஒரே ஒரு காரியம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்ன? அது அந்த நல்ல பங்கு 39ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் வாசிங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு கேட்குறது தான் அவளுடைய வாஞ்சை. அப்படியாக அவள் கேட்டுக்கொண்டிருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிற நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள். எனக்கு அருமையானவளே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டாமா என்று சற்று யோசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39 என்ன வாசிக்கிறோம்? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள், ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தாள். ஆண்டவரை பற்றி கொண்டிருந்ததுனால அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அநேக நேரத்தில் கஷ்டம், துன்பம் தாங்க முடியல, என்ன செய்வது, யார்கிட்ட போகிறது என்று தவிக்கிறோம் அல்லவா? ஒரே ஒரு இடம், ஆண்டவருடைய பரிசுத்த பாதப்படியில். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவரை பற்றி கொள்ள, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 26:3. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி பாருங்கள், அவரோடு உங்களோடு கூட ஆண்டவர் வசிக்க விரும்புகிறார், தங்க விரும்புகிறார். தேவாதி தேவன், கர்த்தராகிய தேவன், சர்வ உலகத்தை படைத்த இரட்சகர் உங்களுக்குள்ளே உங்களோடு கூட உங்கள் வீட்டில் வந்து தங்க விரும்புகிறார். எங்களுடைய வீட்டில் நாங்கள் அதிகாலையில் 6 மணிக்கு பாருங்க கரெக்டாக பயபக்தியோடு குடும்பமாக தேடினதுனால சின்ன பிள்ளைகளை கொண்டிருந்தோம். அப்போ கூட நாங்கள் தேடினோம். இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாங்க. எவ்வளோ சந்தோஷம்! அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். முழங்கால் படிட்டு கேட்குறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைங்க, உங்களுடைய குடும்பத்தை ஒப்படைங்களே, ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்புவா. ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்ப்பா. யார் யாருக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளுமே நோக்கி கண்ணீரோடு என்னென்ன கேட்கிறார்களோ கேட்கிற அத்தனை ஆசீர்வதியும் சித்தத்தின்படி ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஒன்றும் குறைபடாதபடி எல்லா பக்கமும் செழிப்பை கட்டளையிடும். ஆண்டவரே, நல்ல பங்காகிய உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாடி தேட, வேத வசனத்தை பயபக்தியோடு வாசிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார். பயபக்தியை தார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொன்னபடி சின்ன பிள்ளைகளை, எங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய அறிவினால் நிரப்பும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை, உங்கள் கரியரில் ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சமாதானமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த நேரத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வேலை ஆசீர்வாத திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள்.
ஊழியத்தோட ஒரு பங்காளராக இருந்து நீங்கள் எத்தனையோ பேருக்கு இந்த ஊழியங்களை அனுப்புங்க. அப்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் கெரியரை பார்த்து அபரிவிதமாத ஆசீர்வாதத்தை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த திரையில் பார்க்குற நம்பருக்கோ வெப்சைட்டுக்கோ நீங்கள் கால் பண்ணி சேர்ந்து கொள்ளுங்கள். வேலை ஆசீர்வாத திட்டம்.